அன்பார்ந்த தனுராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த விசுவாச வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா நல்லா இருக்கும். சாமி, நல்ல வார்த்தை சொல்லிட்டீங்களே. கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா ராசிநாதனான குரு பகவான் இதுவரை 6ஆம் இடத்துல இருந்து மன கிளேச்சிமங்கள், மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்ப்டு, தேவையற்ற அவமானங்கள், தேவையற்ற அசிங்கங்கள், எல்லாமே தேவையற்ற அவப்பெயர்கள் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு தனுர் ராசிக்காரங்களுக்கு. அதுலேருந்து விடுதலை விடுதலை விடுதலை. எப்ப சாமி இந்த விடுதலை கிடைக்கும்? கண்டிப்பா குரு பகவானை பொறுத்தளவுக்கு மாறதுக்கு முன்னாடி 40 நாளைக்கு முன்னாடியே வேலை செய்வார். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார். இப்ப இந்த சனி பகவானும் ராகு பகவானும் முயற்சி ஸ்தானத்துல இருக்கும்போது ஒரு சிறு சிறு தடைகளை ஏற்படுத்துவார். என்ன அப்படின்னாக்க, எடுக்கின்ற முயற்சிகள், ஒரு சில பேருக்கு எடுக்கின்ற முயற்சிகள் ஒரே டயத்துல கிளிக் ஆகி போயிடும். ஒரு சில பேருக்கு 2-3 டயம் கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். ஆனாலும் அது முயற்சி ஜெயிக்கும். எப்படி சாமி சொல்றீங்க அப்படின்னாக்க, உங்களுடைய ராசிக்கு 7ல் இருக்கின்ற குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையா முயற்சி ஸ்தான அதிபதியான சனி பகவானையும் பார்க்கிறார், மாறக்கூடிய ராகுவையும் பார்க்கிறார். அப்ப எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்தா முயற்சிகள் தடைபடும். அதை குரு பகவான் தடை பார்க்கறதுனால அந்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல ராகு பகவானை குரு பார்க்கறது மிக மிக சிறப்பா, மிக மிக சிறப்பு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய தனுர் ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா? வாய்ப்புகள் கிடைக்கும். கண்டிப்பா ஒரு ஷார்ட் ட்ரிப்பாவது போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல ஐடி துறையில வேலை பார்க்கறவங்க, கம்யூனிகேஷன் துறையில வேலை பார்க்கக்கூடியவங்க, அதே போல சாஃப்ட்வேர்ல ஹார்ட்வேர்ல புரோகிராமரா இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு இந்த விசுவாசு வருஷம் கண்டிப்பா வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக கடந்த காலகட்டங்களில் வாங்கின வருமானம் மாதிரி 3 மடங்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் புத பகவானும் இருக்காரு. சுக்கிரன் அங்கு உச்சம் பெற்று இருக்காரு, புத பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்காரு. நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படுது. 4ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் மாத்ருஸ்தானம் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்துல 4ஆம் இடம். கடந்த காலகட்டங்களில் மாத்ருஸ்தானத்துல ராகு இருந்ததுனால தாய்க்கு உடல் நலத்துல தொந்தரவுகள் இருந்துச்சு. அந்த தொந்தரவுகள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் ராகு பகவான் வந்ததுனால. அதே போல தனுர் ராசிக்கு பொறுத்தளவுக்கு தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துல கேது பகவான் இருந்தார். கேது பகவான் இருக்கிறதுனால தொழில்ல சிறு சொணக்கம், சிறு முடக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்மளும் புது புது முயற்சியா எடுத்துக்கிட்டே இருப்போம். யாராவது எப்படியாவது ஏதாவது ஒரு பிரேக் போட்டு நம்மளுடைய முயற்சிகளை எப்படி தோக்கடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னாக்க, வரக்கூடிய 26/4/2025 ராகு கேது பயிற்சி நல்ல பயிற்சியா இருக்கு. அப்ப இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடியது. வியாபாரத்துல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த சொணக்கமும் முடக்கமும் விலகக்கூடிய காலகட்டங்கள். அதே போல பார்த்தோம்னாக்க, சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு பொறுத்தளவுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் குரோதி வருஷத்துல வாய்ப்புகள் இல்லாம வீட்டிலேயே முடங்கி கிடந்தீங்க. இப்ப அந்த முடங்கி கிடந்தவங்க அத்தனை பேருக்கும் வருகின்ற 14/4/2025 வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர உள்ளூர், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டம் வாங்கின கடன்கள் அத்தனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள், அதே போல பின்னிருந்து இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், லைட் பாய், கேமராமேன்ஸ், இவங்க எல்லாருக்குமே இந்த தனுர் ராசி சேர்ந்த அத்தனை பேருக்குமே விசுவாச வருஷம் வெற்றிகரமான வருஷமா, வெற்றிகரமான வருஷம். சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதனும், புத்திநாதனும், அந்தரநாதனும், சுழிச்சமநாதனும் சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒரே சரணாகதி. எந்த சரணாகதி? குரு பகவான் சரணாகதி. சரி, குரு பகவான் எங்க உள்ள குரு பகவான சரணாகதி அடைஞ்சா நல்லா இருக்கும்? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து 17 கிலோமீட்டர்ல ஆலங்குடி அப்படின்ற புகழ்பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்கு. அந்த புகழ்பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு ஒரு வியாழக்கிழமை, ஏன் சாமி வியாழக்கிழமை தான் போகணுமா? குருவுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை. ஒரு வியாழக்கிழமை அங்க போகணும். போயிட்டு ஃபர்ஸ்ட் தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, அடுத்தது எம்பெருமான் சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை, 3ஆவதாக குரு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி சாப்பிடணும். சரி சாமி, இது எப்போ போனோம்? குரு பயிற்சிக்கு முன்னாடி போகணுமா, குரு பயிற்சிக்கு பின்னாடி போகணுமா அப்படின்னாக்க, குரு பகவானை பொறுத்த அளவுக்கு பெயரக்கூடிய காலகட்டங்கள் 11 மே 2025. ஆனா அவர் 40 நாளைக்கு முன்னாடியே வேலை செய்வாரு.
அது என்ன சாமி 40 நாள் கணக்கு? ஒரு ராசியில 9 நட்சத்திர பாதங்கள். குரு பகவானானவர் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசியை கடக்கக்கூடியது சற்றே இருக்கவே 360 நாள். அந்த 360 நாள் 9 நாள் டிவைட் பண்ணோம்னா 40 நாள். 40 நாளைக்கு முன்னாடியே குரு பகவான் வேலை செய்வார். 40 நாளைக்கு முன்னாடியே குரு பகவானை போயிட்டு வணங்கினாலும் சரி, அல்லது குரு பெயர்ச்சி ஆணை விட்டு ஒரு வியாழக்கிழமையில குரு பகவானை வணங்கினாலும் சரி. சரி சாமி, எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு பொருளாதார இடம் கொடுக்கல, ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள பழைய சிவன் கோயில்ல உள்ள நவகிரகத்துல உள்ள குரு பகவானுக்கு ஒரு நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம். அடுத்தது குரு பகவானுடைய அதிதேவதை அப்படின்றது தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்திக்கு இந்த வரக்கூடிய 5 வியாழன் அல்லது 4 வியாழன்ல கடைசி வியாழன் வெள்ளை மூக்கு கடலை மாலை. அதுல ஏதாவது எண்ணிக்கை உண்டா? கண்டிப்பா எண்ணிக்கை உண்டு. 54 இல்லாட்டி 108 எண்ணிக்கையில வெள்ளை மூக்கு கடலை மாலை போட்டு வந்தோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல் விலகுமா? பனி போல் விலகும். மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த விசு வாசு வருஷம் அதி அற்புதமான வருஷம்னு சொல்லலாமா? அதி அற்புதமான வருஷம்னு சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம்.